ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அட்டம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட்ஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா January 21 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 25,300 அந்த ரேஞ்ச் இருக்கு. நம்ம அட்டம் எடுத்துக்கணும். 25,300 கால் ஆப்ஷன், தென் 25,300 புட் ஆப்ஷன் எடுத்துக்கணும். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் 1 கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இப்போ ரோபோவில் ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா ஃபீடில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸ் லாட் சைஸ் 40 மாற்றிக்கலாம். தென் புட் ஆப்ஷனுக்கு 40 மாத்திரம் குவான்டிட்டி. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000க்கு. ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணும். இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் ஒரு லாட்டுக்கு. சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 1.5 lakh தேவைப்படும். ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து நம்ம 40 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அண்ட் இந்த ரோபோ யூஸ் பண்ணி நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து நமக்கு ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ பை என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் இருக்கும். செல் என்ட்ரி வந்து புட் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் இதுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7 பாயிண்ட்ஸ் தான் வரும். மார்னிங் ஓப்பனிங் ஹவர்ஸ் நமக்கு மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். 7 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கொடுத்துரும். அண்ட் இதுக்கு ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நம்ம 2:1 வச்சிருக்கோம் ஹெச்எஃப்டி ஸ்ட்ராட்டஜினால. ஸோ இப்போ பை என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 8,000 ப்ராஃபிட் இருக்கு. 12,017 வந்துருக்கு மேக்ஸிமம். இப்போ ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,280 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து 152.75. தென் ஸ்கொயர் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 160.55. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15 செகண்ட்ஸ் நம்ம ட்ரேடிங் முடிச்சிருக்கு இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,280 பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரோபோ விஷயம்ஸ் டவுட்னு கால் வாட்ஸ் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்தா அப்டி ஷோர். தேங்க்யூ.